போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஒட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்று இந்த திருப்பலிக்கு பல கருத்துக்களோடு நாம் வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலிக்கு முன்பாக பல கருத்துக்களை நாம் கேட்டோம். அதோடு கூட சிசிலியா, ஹில்டா மேரி, வின்சென்ட் அவர்களுடைய நல்ல உடல் நல சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம். அதோடு கூட நம்முடைய உள்ளங்களிலே பல கருத்துக்கள், பல எண்ணங்கள், பல ஏக்கங்கள், பல ஜெபங்கள் இருக்கும். அந்த ஜெபங்கள், அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரு குடும்பமாக இதோ இந்த வேளையிலே அந்தோணியாருடைய பரிந்துரையோடு இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இறை வார்த்தை இருக்கின்றது, இறைவன் இருக்கின்றார், இறைவன் நமக்கு தருகின்ற வாக்குறுதிகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த ஒரு செய்தியை தான் புனித அந்தோணியாரும் கூட நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றார். இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வாக்குறுதிகள், இறைவனுடைய உடனிருப்பு, இறைவன் நம்மை தாங்கி பிடிக்கின்ற அந்த அன்பு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வழி நடக்க நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியை தகுதியுள்ள முறையிலே நாம் ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளோடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவனின் வார்த்தைகள் 8 மற்றும் அதிகாரம் 3 இறைவனின் வார்த்தைகள் 4. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்பொழுது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அந்த கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நாம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியூறுகின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாள. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசை விட எனக்கு மேலானது. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை.
ஆகும். ஆகவே அவன் அவையன் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென்று திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. Alleluia, 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 Alleluia. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாண்மையும் உள்ள உடையவன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, செவ்வாய்தோறும் அந்தோனியாரை முன்னிறுத்தி நம்முடைய பக்தி முயற்சிகளை முன்னெடுப்பது ஒரு அழகான ஒரு பழக்கம். ஆனால் அந்தோனியாரை மட்டும் முன்னிறுத்தாமல் அவர் எதை நமக்கு சொல்லி கொடுத்தாரோ, அவர் எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதற்காக நாமும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அந்த பழக்கத்தை நமக்குள்ளாக நாம்
வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலோடு இன்றைய இறை வார்த்தையினுடைய மைய கருத்தை குறித்து நாம் சிந்திப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்துல அழகான ஒரு காட்சி, எசேக்கியலுக்கு தரப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியலுக்கு தரப்பட்ட அந்த காட்சியில ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய ஏட்டுச் சுருள் ஒன்று அவருக்கு தரப்படுகின்றது. அப்ப அந்த தூதர் என்ன சொல்றாரு, அந்த ஏட்டுச் சுருளை எடுத்து நீ உண்டு உன்னுடைய வயிற்றை நிரப்பு என்று சொல்லுகின்றார். அந்த ஏட்டுச் சுருளை, ஆண்டவருடைய வார்த்தையை உண்ணுகின்ற அந்த ஒரு காட்சி, இது எதை நமக்கு குறிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அது நடக்கும் பொழுது அவர் அதை வாங்கி உண்ணுகின்றார், அந்த காட்சியில உண்ணுகின்றார். உண்ண உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் உண்ணும் பொழுது அந்த ஏட்டுச் சுருள் என்னுடைய வாயில தேனை போல இனித்தது என்று சொல்லுகின்றார். தேனை போல இனித்தது. அதுதான் நாம் இன்றைக்கு பதிலுரையிலும் பாடணும். ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய நாவில இனிமையை கொணருகின்றது. மிக அருமையான ஒரு உருவகம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை இனிமையானது. நம்ம இன்னும் மற்ற இடங்கள்ல கூட பார்த்துருக்கிறோம் இல்லையா? நம்ம திருப்பாடல்கள் 46 படிக்கும் பொழுது நாம அது சொல்ல, ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அதை சுவைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த இனிமை நமக்கு தெரியும். அந்த இறை வார்த்தையினுடைய இனிமை அந்த தேன் போல இனிக்கின்றது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்க முடியுமா? அல்லது நீங்க அதை இன்றைக்கு நம்ம இறை வார்த்தையில கேட்டோம், தேன் போல இனிக்கின்றது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இனிப்பா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா யாரால விளக்க முடியுமா? முடியாது. அதை உணர்ந்தால் மட்டுமே முடியும் இல்லையா? அப்ப இறை வார்த்தை இனிமை தருகின்றது, என்னுடைய நாவிலே இனிமை தருகின்றது என்று சொன்னால் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறை வார்த்தையை நான் உட்கொள்ள வேண்டும். அப்பதான் அது புரியும். அந்த இனிமையை நான் சுவைக்க வேண்டும், அப்பதான் எனக்கு புரியும். அந்த இனிமை என்னுடைய நாவிலே வர வேண்டும், அப்பதான் எனக்கு புரியும். அப்ப அந்த இறை வார்த்தையை நாம ஆசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதான் முதல் நமக்கு தரப்படுகின்ற பாடம். அப்ப இறை வார்த்தை எனக்கு வேண்டும். வெறும் நான் இங்க வந்த மெழுகுவத்தி ஏத்தின, முட்டி போட்டு ஜெபிச்சேன், போன, மகிழ்ச்சி, எல்லாமே அருமையானது. ஆனா இறை வார்த்தை, நான் தொடக்கத்துல சொன்னது போல, நம்முடைய நம்பிக்கையினுடைய வாழ்க்கையின் ஆதாரம் எங்க இருக்கின்றது? இறை வார்த்தையில் இருக்கின்றது. இறை வார்த்தை என்பது கடவுள் நம்மோடு வாழுகின்ற ஒரு விதம். இன்னைக்கு கடவுள் உயிரோடு நம்மோடு வாழுகின்றாரா இல்லையா? உயிரோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 3 முக்கியமான விதங்களிலே. முதலாவது நாம பார்க்கின்ற, இன்று நாம கொண்டாட போகின்ற இந்த திருவிருந்திலே, நற்கருணையிலே இறைவன் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், உண்மை. இரண்டாவது, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளிலே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 2-3 பேர் என்னுடைய பெயராலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கூடுகின்றீர்களோ, அங்கு நான் இருக்கின்றேன். அப்ப என்னுடைய சகோதரன் சகோதரியின் வழியாக இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்க. அதுதான் நமக்கு யாக்கோபு தன்னுடைய திருமடல்ல எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய சகோதரனையும் சகோதரியும் நீ அன்பு செய்வதன் மூலமாக தான் இறைவனை அன்பு செய்ய முடியும். இறைவனை நீ அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய சகோதரி, உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை, உன்னோடு பணி செய்கின்றவர்களை, உன் அருகாமையில் இருக்கின்றவர்களை, உன்னுடைய பக்கத்துல இருக்கிற உன்னுடைய மக்களை நீ அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீ இறைவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பொய் என்று சொல்லுவார். அப்ப இறைவனுடைய உண்மையான பிரசனம் எங்க இருக்கு? நம்முடைய சகோதர சகோதரிகள்ல இருக்கு. இரண்டாவது. மூன்றாவது முக்கியமானது, அடிப்படையானது, இறை வார்த்தையில் இருக்கின்றது. வாழுகின்ற இறை வார்த்தையில் இருக்கின்றது. இந்த இறை வார்த்தை வாழுகின்ற இறைவனின் பிரசன்னமாக நம்மோடு இருக்கின்றது. ஒவ்வொரு முறை இறை வார்த்தையை நாம உட்கொள்ளும் பொழுது, உட்கொள்ளுதல்னா அப்படின்னா என்ன? சிந்திப்பது, அதை நாம கேட்பது, அதை ஜெபிப்பது, தியானிப்பது, இதுதான் உட்கொள்வது. அப்படி உட்கொள்ளும் பொழுது நாம இறைவனின் பிரசன்னத்தை, இறைவனை உட்கொள்கிறோம் என்பதை நாம உணர வேண்டும். இதுதான் நமக்கு தரப்படுகின்ற முதல் கருத்து. அப்ப இறைவனை உட்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கும்? அவர் எசேக்கியேல் சொல்றாரு, இனிமையாக இருக்கும். என்னுடைய வாயில தேனை போல இனிக்கும். நிறைய படங்கள்லாம் பார்க்கும்போது, திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது, முதல்ல ஒரு படம் பார்ப்போம், அப்புறமா அதோடைய செகண்ட் பார்ட் வரும் இல்லையா? செகண்ட் பார்ட் ஒன்று அப்புறமா வரும். அந்த செகண்ட் பார்ட்டை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வேற மாதிரி நமக்கு தெரியும் இல்லை? அது மாதிரிதான் இன்றைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த காட்சி, எசேக்கியேலுடைய காட்சி. இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது.
அதை நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ரொம்ப ஐயோ ஆண்டவருடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையானது, என்னுடைய நாவில வந்து அது இனிமையா இருக்கும். உண்மைதான், நாவில வந்தா இனிமையா இருக்கும். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை உன்னுடைய வயிற்றை நிரப்புன்னு சொல்றாரு. நாவிலே மட்டும் இருந்தா போதாது, எங்க போகணும்? அது உன் வயிற்றுக்கு போகணும். வயிற்றுக்கு போகும்போது என்ன ஆகும்? அங்கதான் கேள்வி. அப்ப அந்த இரண்டாவது பகுதியில் என்ன சொல்றாரு, அதை எங்க பாக்குறோம் அப்படின்னா, திருவெளிப்பாடு நூல் 10ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அங்க யோவானுக்கு ஒரு காட்சி வருகின்றது. இதே காட்சி தான் இங்க எப்படி எசேக்கியேலுக்கு பார்க்கிறோம், அந்த காட்சி அதே காட்சி தான். மேபி அந்த காட்சியோட தொடர்ச்சி. இந்த காட்சி முதல் காட்சியோட நின்று விடுகின்றது, அதுல இரண்டாவது காட்சி வருகின்றது. அங்கேயும் அதே மாதிரி ஏட்டுச்சுருள் இருக்கின்றது. எடுத்து சாப்பிடு என்று சொல்லும் பொழுது தூதர் என்ன சொல்றாரு, இதை எடுத்து சாப்பிடு, என்ன ஆகும்? உன் வயிற்றிலே அது கசக்கும் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய வயிற்றிலே அது கசக்கும், ஆனா உன்னுடைய வாயில அது இனிக்கும். அன்பிற்குரியவர்களே, நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான், கேட்டோன்னே நல்லா இருக்கும், அழகா இருக்கும், ஆனா அதை உள்வாங்கினோம் என்றால் கசக்கும். நமக்கு அது தேவையில்லை, அதனால அப்படியே மேலேயே வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம், வயிற்றுக்கே போகாது. அதாவது நம்முடைய வாழ்க்கை உள்ளேயே போகாது. அப்படி கேட்டா மட்டும் ஐயோ எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு வாக்குறுதி, எவ்வளவு இன்னைக்கு சொல்றாரு பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் விண்ணரசு இருக்கின்றதான் சொல்றாரு. கடைசி இந்த உங்களுடைய இந்த மனித குலத்துல நெறி தவறி நடக்கின்ற கடைசியான ஒருத்தருக்கு கூட விண்ணரசு கிடைக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம். கேட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் நிறைய நேரங்களில் நெறி தவறி சென்றாலும் எனக்கு இந்த விண்ணரசு உண்டு, ஆண்டவருடைய திருவுளம் இருக்கின்றது, அப்ப நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்க முடியுமா? இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு பொடி வச்சு பேசுறார். அப்ப உனக்கு அந்த இறை வார்த்தை தரப்பட்டது, அதாவது கடைசியாக இருக்கின்ற ஒருவர் கூட விண்ணரசிலே நுழைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். ஆகையால நீ கவலைப்படாத, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு விண்ணரசு உண்டு, கடவுளுடைய திருவுளம் அதுதான். அப்ப வாயில இனிக்கின்றது, அதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆனா அது உள்ள இறங்கும் போது தான் நமக்கு தெரியுது, ஆமா விண்ணரசு உன்னது ஆகணும்னா நீ செய்ய வேண்டியது ஒரு சில இருக்கு, அதை நீ செய்யணும். அப்ப இன்றைக்கு பதிலுரை பாடல்ல அதை தான் பாக்குறோம்னா, அது கவனிச்சிங்கன்னு தெரியல, நீங்க அந்த வார்த்தைகள் அழகா பாடினாங்க ராஜு பிரதரு. அதாவது நம்ம இறை வார்த்தை வாயில இனிக்கின்றது அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடணும். ஆனா அவர் பாடின வார்த்தைகள்லாம் கவனமா கேட்டோமா, அதுல சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? சட்டம், கட்டளைகள், ஒழுங்குமுறை. அப்ப சட்டம், கட்டளைகள், ஒழுங்குமுறை, உன்னுடைய படிப்பினைகள், உன்னுடைய வார்த்தைகள். ஆண்டவரே, உம்முடைய சட்டத்தின்படி, உம்முடைய ஒழுங்குமுறை, யாருக்கு இதெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க? சட்டம், ஒழுங்குமுறை, கட்டளைகள், இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? எல்லாத்தையும் எடுத்து தரோம்னு சொன்னா சந்தோஷமா இருப்போம் நம்ம. ஆண்டவர் சொல்லார், உங்களுக்கு அருளை தருகின்றேன், உனக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றேன் சொன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா என்னுடைய சட்டத்தை நீ கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகளை நீ கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய கட்டளையை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு கசக்கின்றது. அதை தான் இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. அன்பிற்குரியவர்களே, வெறும் இனிப்பு தருகின்ற அந்த நேரத்தை மட்டும் விரும்பி விட்டு என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய வயிற்றில, என்னுடைய வாழ்க்கையில சென்று அது கலக்கும் போது ஏற்படுகின்ற அந்த கசப்பு எனக்கு வேண்டாம் என்று நாம நினைத்தோம் என்று சொன்னால் விண்ணரசிலே நாம நுழைய முடியாது. இதுதான் சொல்றாரு ஆண்டவர். அப்ப என்னுடைய வாயில இனிக்கின்ற அந்த வார்த்தை, என்னுடைய வாயில இனிக்கின்ற அந்த படிப்பினை என்னுடைய உள்ளத்திற்கு செல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது, என்னுடைய வயிற்றுக்கு சென்று நிரப்பும் பொழுது அங்கு கசப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், ஒரு மாற்றத்தை என்னிடமிருந்து கேட்கின்றது என்று சொன்னால், ஒரு வளர்ச்சியை என்னிடமிருந்து கேட்கின்றது என்று சொன்னால், ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கையை நான் மாற்றி வாழ வேண்டும் என்று என்னை அழைக்கின்றது என்று சொன்னால், அது எனக்கு கஷ்டமா இருந்தா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னால விண்ணரசுல நுழைய முடியாது. அப்ப என்ன ஆகணும்? அந்த இறை வார்த்தை என்னுடைய வாயிலே மட்டும் நின்று விட்டால் போதாது, உள்ள போய் வயிற்றில கலக்க வேண்டும். உள்ள போய் கலக்கணும்னா என்ன ஆகணும்? 3 விதங்கள்ல அது கலக்க வேண்டும். ஒன்று, என்னுடைய உடல் அளவிலே அது கலக்க வேண்டும், என்னுடைய உணர்விலே அது கலக்க வேண்டும், என்னுடைய உயிரிலே அது கலக்க வேண்டும். இது 3 படிநிலைகள். படிநிலை ஒண்ணுக்கு அப்புறமா இன்னொன்னு நடக்கும். முதலாவதாக உடலிலே அது கலப்பது. இறை வார்த்தை, இறைவனுடைய படிப்பினை, அவருடைய கட்டளைகள், அவருடைய சட்டம், அவருடைய ஒழுங்குமுறை என்னுடைய உடலிலே கலப்பது. அப்படின்னா என்ன? என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய செயல்பாடு, அன்றாடம் நான் செய்கின்ற செயல்கள். டெய்லி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நாடுகின்றேன், டெய்லி நான் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறேன், ஆண்டவருடைய படிப்பினைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன், என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிறேன். இதெல்லாம்
உடல் ரீதியான மாற்றங்கள். அப்ப அந்த இறை வார்த்தை என்னுடைய உடலிலே கலக்க வேண்டும். அதை என்னுடைய செயல்பாடு, அன்றாட செயல்பாடுகள், அன்றாட பழக்க வழக்கங்கள், இதை நான் மாற்ற வேண்டும். இல்ல நான் பழையபடியே தான் இருப்பேன், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் இருப்பேன். இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, இறை வார்த்தையை படிக்கும் பொழுது, இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது மட்டும் நல்லவனா இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப பழைய குருடி கதவு திரடின்னு பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா என்னுடைய விண்ணரசு எனக்கு தரப்படுவதில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்ப இறை வார்த்தை என்னுடைய உடலிலே, அதாவது என்னுடைய செயல்பாடுகளிலே, என்னுடைய பழக்க வழக்கங்களிலே கலக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய இந்த இறை வார்த்தை, இறைவன் தருகின்ற இந்த படிப்பினை என்னுடைய உணர்விலே கலக்க வேண்டும். என்னுடைய உணர்விலே, அதாவது உள்ளார்ந்த சிந்தனைகள், வெறும் வெளி செயல்பாடுகள் மட்டும் இல்லை. அதனால்தான் சொன்னேன் இது படிநிலை என்று. முதல் படிநிலை வெறும் தோற்றம், வெளிய செயல்பாடுகள், நான் செய்கின்ற செயல்கள். நான் கோயிலுக்கு போறேன், ஜெபிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன், அடுத்தவங்களோட நல்ல வார்த்தைகள் பேசுறேன், இதெல்லாம் வெளியே தோற்றம், நல்லது, நல்ல விஷயம். ஆனா அதோடு நின்று விடக்கூடாது. உள்ளார்ந்த சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அடுத்தவரை நான் பார்க்கின்ற பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அடுத்தவரை நான் தீர்ப்பிடுகின்ற அந்த பழக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, என்னுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. எப்படி எது வாயில ஒரு வார்த்தையை பேசுறேன், ஆனா உள்ள என்ன நினைக்கிறேன், உள்ள நினைப்பதே வாயில பேசுறேனா, அல்லது வெளியே ரொம்ப தேன் போல பேசிட்டு ஆனா உள்ளுக்குள்ள வஞ்சகமும் பகையும் பொறாமையும் மன்னிக்காத எண்ணங்களும் எனக்குள்ள இருக்கின்றதா? அப்படி இருந்ததுன்னா இறை வார்த்தை உள்ள போய் சேரலன்னு அர்த்தம். என் உணர்வுகளை தொடவில்லை என்று அர்த்தம். என்னுடைய உணர்வுகளை அது தொடவில்லை என்று சொன்னால் விண்ணரசுக்கு நான் செல்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. உடலை தொட வேண்டும், உடலிலே கலக்க வேண்டும், உணர்விலே கலக்க வேண்டும். மூன்றாவதாக அடுத்த நிலை உயிரிலே கலக்க வேண்டும். அதாவது இறை வார்த்தை தான் என்னுடைய உயிர் என்று, அதான் அந்தோனியாருடைய அழகான எடுத்துக்காட்டு. இறை வார்த்தை தான் என்னுடைய ஆண்டவர் என்ன விரும்புகின்றாரோ, இறை தந்தை என்னிடமிருந்து என்ன விரும்புகின்றாரோ அதை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை முறை என்னுடைய வாழ்க்கையில நான் பலவிதமான துன்பங்களையும் தடைகளையும் பலவிதமான விஷயங்களையும் நான் சந்திக்க நேர்ந்தாலும் கவலை இல்லை. இறை வார்த்தை என்னுடைய உயிரிலே கலந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவில நாம் பார்க்கின்றோம். இதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இறை தந்தையின் வார்த்தையை, இறை தந்தையின் சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உணவே அதுதான். அப்ப என்னுடைய உயிர் எதுக்காக நான் வாழ்கின்றேன், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன விருப்பப்படுறேன், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன கனவு காண்றேன் அப்படின்றத வாழ்வதற்காக நான் வாழவில்லை. இறை தந்தை என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார், இறை தந்தை என்னிடம் எனக்காக என்ன திருவுளத்தை வைத்திருக்கின்றார், இறை தந்தையின் சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதையே என்னுடைய முழு வாழ்வாக மாற்றுவது, இதுதான் என்னுடைய பணி, என்னுடைய வாழ்வு என்று இறை இயேசு நமக்கு தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து சொல்லுகின்றார். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தான் அந்தோனியார் போன்ற புனிதர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மூன்றாவது அந்த நிலை, இறை வார்த்தை நம்முடைய உயிரிலே கலப்பது. உடலிலே, உணர்விலே, உயிரிலே இறை வார்த்தை கலந்து உண்மையாகவே இறை தந்தையை நம்முடைய தந்தையாக, தாயாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக உணர்ந்து அழைத்து அவருடைய விண்ணரசின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும், அதற்கான அருளை இறைவன் தூய அந்தோனியார் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்றும் ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், கருத்துக்கள், ஜெபங்கள் அனைத்தையும் நாம் இறை தந்தையின் பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் என் மெய்ப்பர், எனக்கு குறைவில்லை. நல்ல மெய்ப்பரான இயேசுவே, உமது திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்புவீராக. இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை மக்களை அன்போடும் அர்ப்பணிப்போடும் வழிநடத்தி உமது சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நீதி ஒரு நாட்டை உயர்த்தும். கருணை மிகு இறைவனே, எங்கள் நாட்டின் தலைவர்களுக்கும் ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கும் ஞானம், நேர்மை மற்றும் பொதுநல அக்கறையை அருள்வீராக. இவர்கள் அமைதி, நீதி மற்றும்
ஒற்றுமையுடன் வளர்ந்து அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வழி வகுக்கும் முடிவுகளை எடுக்க தேவையான வரத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோனியாரின் பக்தர்களுக்காக மன்றாடுவோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அன்பின் இறைவனே, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நம்பி உம்மை நாடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் இரக்கமுடன் ஏற்று அவர்கள் தேவைகளில் துணை நின்று குடும்பங்களில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி என்றும் தங்களின் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டத்தை நான் அறிவேன். அன்பு நிறைந்த இறைவனே, வேலை வாய்ப்பின்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் திறமைகளுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை அளிக்கவும், மனம் தளராமல் நம்பிக்கையுடன் முன்னேறவும், அவர்களின் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற உமது அருளை பொழிய வேண்டும் என்றும், எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்கி செல்ல தேவையான அருள் பொழிய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, தூய் அந்தோனியார் வழியாக நீர் எங்களுடைய உள்ளத்தில் உம்முடைய இறை வார்த்தையின் மீதுள்ள அன்பை வளர்க்க எங்களை அழைக்கின்றீர். நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை எங்கள் ஆதாரமாக கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே அந்த இறை வார்த்தையின் இனிமையையும் அதனுடைய மாற்றுகின்ற ஆற்றலையும் உணர்ந்தவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவர்
தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நீங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உமக்கு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடை. நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவரில்லம் வாழ எந்த நிதய ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. நாமம் பாட பாட இனிமை
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்தி என்றென்றும் உம்மை நோக்கி வர செய்தருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாருலகம் போற்றிடும் பதுவை பதியரே, புதுமைகள் பல புரிந்திடும் அந்தோணியாரே. பாருலகம் போற்றிடும் பதுவை பதியரே, புதுமைகள் பல புரிந்திடும் அந்தோணியாரே. அந்தோணியாரே, எங்கள் அந்தோணியாரே, அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே. அந்தோணியாரே, எங்கள் அந்தோணியாரே, அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே. பாருலகம் போற்றிடும் பதுவை பதியரே, புதுமைகள் பல புரிந்திடும் அந்தோணியாரே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.